ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கான வீடியோவில் மணி சேவிங் டிப்ஸ் வந்து ஒரு 10 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த மணி சேவிங் டிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒன்று தான். அதனால் ஒவ்வொரு டிப்பையும் நீங்கள் பாருங்கள். உங்களால் எந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ண முடியுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன மாதிரி 10 டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 10,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். எவ்வளவு தான் இருந்தாலும் இதில் இருந்து முதல்ல ஒரு 500லேருந்து உங்களால் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அதை தனியாக எடுத்து ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. செப்பரேட் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பியில் போட்டுட்டீங்க அப்படின்னாவே அதுவே கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அமௌண்ட்டை எப்படி வந்து இன்னும் மல்டிபிள் ஆக்கணும், எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணுங்கிறதுக்கெல்லாம் தனித்தனி ஐடியாஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்திலேருந்து முதல்ல ஒரு மாதம் 500 ரூபாயாவது நான் சேமிக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. நெக்ஸ்ட் டிப் வந்து ரெண்டாவது டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தின சேமிப்பு அப்படின்னு ஒரு சேமிப்பு வந்து வச்சுக்கோங்க. தின சேமிப்பு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 1ஆம் தேதியிலேருந்து 30 நாள் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். சில மாதங்கள் 31 இருக்கும், சில மாதங்கள் 29 இருக்கும், 28 இருக்கும். இந்த தினமும் வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தின சேமிப்பு அப்படிங்கிறது நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி சேவிங் உண்டியல் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். இது வந்து சேமித்து முடிச்ச அமௌண்ட்டு அதை வந்து உங்களோட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 10 ரூபாயா சேமிக்க முடியுதா எடுத்து வைங்க, 20 சேமிக்க முடியுதா, அல்லது 50 100 200 உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுதோ அதை நீங்கள் சேமிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்லறை காசுகளை சேமிக்கிறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இந்த தின சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதை வந்து 30 நாளும் கண்டிப்பாக சேமிக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இப்படி உங்களால் எந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியுதோ அதை வந்து சில்லறை காசுகளாக சேமிக்க முடியுதோ அதை வந்து சேமிங்க. இது வந்து ரெண்டாவது டிப்பு. அடுத்தது மூணாவது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 10 ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 30 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா 30 × 10 நம்மளுக்கு கையில் எவ்வளோ இருக்குங்க, 300 ரூபாய் இருக்கும். இதுதான் வந்து சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்கம்ல அமௌண்ட்டு, அப்புறம் தின சேமிப்பு, அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 10 ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். நாலாவதாக செய்யக்கூடிய சேமிப்பு என்னென்னா மணி சேவிங் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் 20 நாள், 10 நாள், 50 நாள், 100 நாள் அப்படி வந்து நம்ம வந்து செய்யலாம். நான் வந்து 100 டே சேலஞ்ச் அப்படிங்கிறத நான் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். இந்த மாதிரி 100 டேஸ் உள்ள இவ்வளோ சேமிக்க போகிறேன், அல்லது வந்து 50 நாளில் நான் சேமிக்க போகிறேன், அல்லது 30 நாளில் சேமிக்க போகிறேன், அல்லது ஒரு வருடத்தில் நான் இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த போன மாதத்தில் டெய்லி வந்து 50 ரூபா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அதை சேமித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாயா இருக்கும். இது வந்து ஒரு மாதத்திற்கான சேமிப்பு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் மாதத்தில் இவ்வளோ சேமிக்க போகிறேன், அல்லது வருடத்திற்கு இவ்வளோ சேமிக்க போகிறேன், அல்லது வந்து 100 நாள், 50 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சேவிங் சேலஞ்சை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சார்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம வந்து 5வது டிப்பாக என்னென்னு பார்க்குறோன்னா செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது தான். இப்போ செலவிலும் சேமிப்பு அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய செலவுகள் என்ன இருக்குன்னா இப்போ வந்து காய்கறி வாங்குறீங்க, பழம் வாங்குறீங்க, அப்புறம் வந்து மளிகை வாங்குறீங்க, இந்த மாதிரி என்னென்னலாம் செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவில் இருந்து 10 ரூபா, வெறும் 10 ரூபா மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போது காய்கறி வாங்க போகிறீங்க, ஒரு 250 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதில் மீதம் வந்து 40 ரூபா அல்லது 30 ரூபா அல்லது 10 ரூபா, 20 ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக மீதம் கொண்டு வந்து அந்த அமௌண்ட்டை நான் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேமித்து பாருங்கள். இதுலேயே கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ சேமிக்கலாம்னா 500லேருந்து 2000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புது ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய வீடியோஸில் நான் வந்து காமிச்சிருப்பேன் புது ரூபாய் நோட்டுகளை வந்து சேமிக்கிறதுக்கு நான் வந்து பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புது ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது
இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 100 இருக்கு இல்லைங்களா. இது வந்த புதுசில் இந்த பர்பிள் கலரில் இருக்குது, இதை வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சேமித்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க முயற்சி பண்ணேன், என்னால் சேமிக்க முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து எப்போல்லாம் பணப்புழக்கம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுகள், இது பாருங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த ரூ. 50 நோட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்கள் கைக்கு வந்து புது ரூபாய் நோட்டுகள் கிடைக்குதோ அந்த ரூபாய் நோட்டுகளை மட்டும் எடுத்து வச்சு சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு 200, 300, 500 சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த சேமிப்பும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். புது ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து எடுத்து வச்சு நீங்கள் சேமிக்க பாருங்கள். அடுத்தது 7வது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லறை காசுகள். முன்னாடியே நான் வந்து காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி சில்லறை காசுகள் அப்படிங்கிறது நம்ம கையில் எப்போல்லாம் கையில் கிடைக்குதோ அப்போல்லாம் சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடது பாருங்கள், சில்லறை காசுகள் அப்படிங்கிற சேமிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 மந்த் அல்லது 2.5 மந்த் வந்து சேமிச்சிருப்பேன். இது பாருங்கள் எவ்வளோ காசுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ கையில் கிடைக்கிறத இந்த மாதிரி பாக்ஸ்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ நீங்கள் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சில்லறை காசுகளை அங்கங்கே நம்ம வீட்டில் வந்து வைக்காமல் ஏதோ ஒரு உண்டியலோ பாக்ஸோ அல்லது பர்ஸோ போட்டு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு ரூ. 500 வரைக்கும் எளிதாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமையே இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சேமிப்பாக மாறிடும். ஒரு எமர்ஜென்சி ஆகும்பொழுது கண்டிப்பாக இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலவும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த சில்லறை காசுகளை வச்சு வேறு சேமிப்புகள் பண்ணிட்டேன். அது நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது வந்து நான் செய்கிற 7வது சேமிப்பு. அடுத்தது 8வது சேமிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்கள் போடுவீங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக 10% அல்லது 20% சேமிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். உங்களால் ஒன்றுமே சேமிக்க முடியல அப்படின்னா கூட உங்களுடைய பட்ஜெட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் 500 அல்லது வந்து ஒரு 1000 1500 கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த டிப்பு. அடுத்தது 9வது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பெண்களாக இருக்கோம் அப்படின்னா ஃபீமேல் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ என்னென்னா ஃப்ரீ பஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 ரூபா, அதாவது 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா இருக்கும். இப்போ போகிறதுக்கு 15 ரூபா, வரத்துக்கு 15 ரூபா, அப்போ மொத்தம் வந்து 30 ரூபா. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 30 ரூபா செலவாகுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி நம்மளுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு சேமிப்பாக மாறும். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் போகிறீங்க அப்படின்னாலுமே 3 × 30 நம்மளுக்கு இங்கேயே 90 ரூபா கிடச்சிரும். இதே வந்து ஒரு 10 நாள் போகிறீங்க அப்படின்னா 10 × 30 300 ரூபா கிடச்சிரும். இந்த மாதிரி இந்த அமௌண்ட் அந்த ஃப்ரீ பஸ்ஸு யூஸ் பண்ணி போகும்பொழுது நம்மளுக்கு கைக்கு செலவு ஆகக்கூடிய அமௌண்ட்டு சேமிப்பாக மாறுது இல்லைங்களா. இந்த அமௌண்ட்டை தனியாக நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி 10வது டிப் வந்து ரொம்ப எல்லாராலையும் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா. அதாவது வேஸ்ட் திங்ஸ் நம்ம வீட்டில் வந்து இப்போது லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அல்லது வேறு ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை வேஸ்ட் பொருள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீயூஸ் பண்ணும்பொழுது அதற்கான செலவை வந்து நம்மளுக்கு சேமிப்பாக மாற்றலாம். அதே மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பழைய பேப்பர் கடையில் இப்போ ஓல்டு திங்ஸ் வாங்குற கடையில் போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மணி சேவிங் சேலஞ்சை வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கையில் எப்போவுமே நம்ம கையில் பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதில் இருக்கிற நான் சொல்லியிருக்கிற சேவிங் டிப்ஸில் ஆல்ரெடி நீங்கள் எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதை பார்த்ததுக்கப்புறம் இந்தந்த சேவிங் டிப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.